ஏன் சோபி, எதுக்கு அப்படி வந்த? ம், எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல, விடு. சோபி, என் வீட்டில் இருக்கிற ப்ராப்ளம் உனக்கு புரியாது. என் வீட்டில் எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, தெரியுமா உனக்கு? அதுக்கும் இதுக்கும் என்னடி சம்மந்தம்? நான் சொல்ல வர்றது தெளிவாக கேளு, அப்போ தான் உனக்கு புரியும். ஒரு மாதமா அப்பா வேலைக்கு போகல. அப்பா வேலைக்கு போகலன்னா அப்புறம் வீட்டு செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்ட்டு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. அதுக்கு தான் நான் வேலைக்கு போகிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணேன். அப்பா ஒத்துக்கவே இல்லை. அதுவும் நான் அம்மாட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்ணி எங்கள் அப்பா பயந்தார், அது இதுன்னு ஏதாவது ப்ராப்ளம் வரும்னாரு. எதுவுமே ஆகாதுப்பா, என்னை நம்பி அனுப்புங்க, என் மேலே நம்பிக்கை வைங்கப்பா, அந்த மாதிரி எந்த தப்பு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி இந்த வேலைக்கு வந்துட்டுருக்கேன். உனக்கு தெரியுமா? அவர் பயந்த மாதிரி நான் லவ்னு போய் நின்னா நாளையிலேருந்து நீ வேலைக்கே அனுப்ப மாட்டாங்க, தெரியுமா? நாளையிலேருந்து நான் வேலைக்கு வரலைன்னா என் குடும்பம் எப்படி சாப்பிடும், எப்படி வாழும், அது முதல்ல நினச்சிப்பாரு. அதுவும் இல்லாமல் நான் தீபக்கை முதல்ல லிஃப்ட்டில் தான் பார்த்தேன். அவர் லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போது அச்சோ ஆம்பளை கூட நம்ம எப்படி தனியாக போகிறதுன்ட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அதை புரிஞ்சுக்கிட்ட தீபக் அவர் வெளியில் வந்துட்டு என்னை லிஃப்ட்டில் போக சொன்னார். அன்னைக்கே அவரை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவர் எத்தனை தடவை என்கிட்ட காதில் வந்து சொல்லும்போது என் மனசு எப்படி துடிச்சிச்சுன்னு உனக்கு தெரியுமா சோபி? பின்ன எதுக்கு சுனிதா அவனை பார்க்கும்போதெல்லாம் இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருந்த? சோபி, எங்கே நான் என்னையவே அறியாமல் என் காதலை அவருக்கு சொல்லிடுவேனோ பயந்து தான் அவர்கிட்ட எரிஞ்சு விழுந்தேன். அது உனக்கு தெரியுமா? அச்சோ சுனிதா, சாரிப்பா, நான் தெரியாமல் என்னென்னமோ பேசிட்டேன். இதை நான் எனக்கு முதல்ல சொல்லியிருந்தா பரவாயில்லப்பா. அழுகாதப்பா. பரவாயில்ல சோபி, இருக்கட்டும். எத்தனை நாள் அவரை நான் இன்சல்ட் பண்ணியிருப்பேன், அதுக்கு உண்டான தண்டனையாக இதை எடுத்துக்கிறேன், விடு. சரி விடு சுனிதா, கவலைப்படாத. ஆண்டவன் இருக்கிறாரு, உனக்கு நல்ல வழி காமிப்பாரு, பயப்படாத. நானும் அந்த நம்பிக்கையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சோபி. அவர் மனசை கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன பண்ணுறது, இந்த வேதனையை நான் எங்கே போய் சொல்கிறது சோபி? விடு சுனிதா, ஆண்டவன் உனக்கு ஒரு நல்ல வழி காமிப்பான். டேய் தீபக், டேய் சொல்லு சோபி, என்னாச்சு? என்ன அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிட்டேன்? நானே உன்னைய பார்த்து பேசலான்ட்டு இருந்தேன் சோபி. என்னாச்சு, ஏன் கோவமாக போனேன்? அது ஏன்டா கேட்குறேன், நான் வேற கண்ணா பின்னாண்டு சுனிதாவை திட்டேன். என்னது, சுனிதாவை திட்டிட்டியா? ஏன் சோபி அப்படி பண்ண? டேய் முதல்ல முழுசாக கேளுடா, முழுசாக கேட்காம நீயா ஏதாவது உளறிட்டு இருக்காத. சுனிதாவை திட்டிட்டு நான் பஸ் ஸ்டாப்பில் போயிட்டேன். பஸ் ஸ்டாப்புக்கு என்னை தேடிட்டு அவள் வந்திருந்தா. அவங்க அப்பா ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு மாதம்தான் ஆகுதான். வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் வேலைக்கு போகிறேன்ட்டு ஐடியா பண்ணியிருக்கா. ஆனால் அவங்க அப்பா வேலைக்கெல்லாம் போகாத, வேலைக்கு போனால் காதல் கத்திரிக்கான ஏதாவது பிரச்சனை வரும், வேலைக்கெல்லாம் போக வேணான்ட்டு சொல்லியிருக்காரு. இவ கெஞ்சி கூத்தாடி இல்லைப்பா நான் அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், என்னை நம்பி அனுப்புங்கன்னு இவ கேட்டிருக்கா. இப்போ தீபக் என்னை காதலிக்கிற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பா பயந்தது உண்மையாயிரும்ல சோபி. அதனால தான் தீபக்கை நான் வெறுத்து ஒதுக்கிட்டே இருந்தேன். புரிஞ்சுக்க சோபின்னு சொல்கிறாடா, பாவண்டா அவகிட்ட இருக்கிற கஷ்டத்தை நம்ம புரிஞ்சுக்கல. அவள் சொன்னோன்னு தான் எனக்கே புரியுது. இது தெரியாமல் நான் அவரை திட்டேன். இது தெரியாமல் நான் வேற சுனிதாவை தப்பா நினச்சிட்டேனே. சோபி, அப்படின்னா சுனிதா நீ லவ் பண்ணுறாளா? ஆமாம் தீபக், அவள் உன்னை லவ் பண்ணுறா. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு தான் பயப்படுறா. அந்த கண்ணா, சுனிதா என்னை லவ் பண்ணுறாடா. கங்க்ராச்சுலேஷன் தான் மச்சான். சோபி ரொம்ப தேங்க்ஸ் சோபி, உன்னை என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் சோபி. டேய் தீபக், அவள் உன்னை லவ் பண்ணுறா, அது வேணா உண்மை. ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு பயந்து வாயை திறக்காமல் இருக்கிறா. அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ண போகிற? எவ்வளவோ பார்த்துட்டோம், இது பார்க்க மாட்டோமா? பார்த்துக்கலாம். நீ தனியாக பார்த்துக்கிட்டா பரவாயில்லையே, என்னையும் சேர்த்துல பாடுபடுத்துவ. ஒய் நண்பா, எனக்காக ஹெல்ப் பண்ண மாட்டியா? பண்ணுறேன், பண்ணி தொலைகிறேன். அதுக்காக தானே இருக்கிற உனக்கு நண்பனா. என் ஃப்ரெண்டை போட யாரு மச்சான், அவன் எனக்காக சுனிதாவை சேர்த்து வைப்பான். நம்ம மச்சான் பண்ணுவதானே? பண்ணுறேன்டா தீபக், இல்லைன்னா நீ விழுவியா? சரிப்பா, நான் கிளம்புறேன். சரி சோபி, ஒரு கை பார்த்துடலாம். லெட்ஸ் கோயிங் ஆன்.